உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது இந்த கோச்சார கிரகங்கள்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல்ல ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனேயே சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறார். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய, அதாவது வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களினுடைய வாழ்க்கையை ரொம்ப கலையபரமா போயிட்டு இருக்கும். அதுல எங்க பாசம், ஒரு அன்பு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு தொந்தரவுகள் தான் அதிகம் அப்படின்றது இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். ஆனாலும் அதுல ஒரு சில ஒரு 10% நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல இவர்களினுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் மாட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம், இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தனக்குன்னு ஆதரவு சொல்றதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். அது காதலாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இந்த இடத்துல இவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால உங்களுக்கு சின்னதாக ஒரு மனக்குழப்பம், தேவையில்லாத இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள், அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள்ன்றது கொஞ்சம் விரோதமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ராசி அதிபதி 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் போன்ற விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்கு பெற்றோர்களின் சம்மதம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க முழுமையாக போராடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்துல வேலை யாரெல்லாம் விடுறீங்களோ, அதாவது அக்டோபர்ல இருந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு. அந்த அக்டோபர் மாதத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டான, அதாவது வருமான உயர்வோடு கிடைக்கக்கூடிய சில வேலைகள் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது. இது வரைக்கும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் வருமானத்தை பெரிய அளவுக்கு ஒரு டார்கெட்டா வச்சு எந்த இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஒரு முக்கியமான எண்ணமே பாத்தீங்கன்னா
தன்னுடைய மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது இவர்கள் அதிகப்படியாக ஓவர் ஹெட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுமைகள், குடும்ப பாரம் இப்படின்னு இவர்களுக்கு அதிகப்படியாக அந்த மந்த்லி கமிட்மெண்ட்ஸே இருக்கும். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை தேவை, சும்மாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக அந்த வேலையில எந்த விதமான ஒரு இலக்கையும் இல்லாமல் பயணிப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வரும். நம்ம ஏன் அதிகப்படியான ஒரு வருமானத்திற்கு போகக்கூடாது, நம்ம ஏன் அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு ஒரு டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோட பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையான ஒரு மாற்றத்தை, இதுவரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இருந்த ஒரு சூழ்நிலைகளை விட இந்த மார்ச் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பதிவு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா பதிவுலையுமே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு தோல்விகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இதுக்கு முழு முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை தான். ஏன்னா இந்த இடத்துல இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான சில தோற்றங்கள் உங்களுக்கு வெளியில இந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுலயும் முக்கியமா பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய வேலைகளை, அதாவது யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னை சார்ந்தவர்களை எல்லாரையுமே இவர்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி பெண்கள் இருப்பாங்க. அதனால எப்போதுமே ஒரு தலைக்கு மேல ஒரு பாரம், அடுத்து குடும்ப சுமையை தோளில் சுமந்து கொண்டு சுமக்கிறது, இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான சில சுயநலமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போதுமே மற்றவர்களுக்காக செய்து பழகிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான சில வசதி வாய்ப்புகளை செய்யறதுக்கும், உங்களுக்கு உண்டான சில ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சியை அமைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. அடுத்த கட்ட ஒரு அமைப்பாக பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இன்னமும் வக்ரமா தான் இருக்கிறார். அதனால இந்த காலகட்டம் வரவேண்டிய பண வரவுகள் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சில பேர் கடன் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க. இவர்கள்கிட்ட யாராவது போய் ரொம்ப உருகி ஒரு பாசத்தோட சில விஷயங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, மெயினா கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கரையிற மாதிரி யாருமே கரையிற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அவர்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேருக்கு கடந்த ஒரு 6 மாதத்துல இருந்து 1 வருடத்திற்குள்ள தனக்கு தெரிந்தவர்களுக்கு சில பண ரீதியான சில உதவிகளை செஞ்சிருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான அந்த டிரான்சாக்சன், அதாவது இன்னைக்கு இப்ப கொடுத்தா நான் அடுத்த மாசம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரொட்டேஷனுக்காக கொடுத்த ஒரு பண உதவிகள் கூட இவர்களுக்கு 1.5 வருஷமா திரும்ப வராம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாசம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பாசிட்டிவான விஷயம் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு பண வருவாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான அதிகரிப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க சொந்தமாக லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு பர்சனலா சில கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அதெல்லாமே காலம் மாற மாற எங்களுக்கு சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். இதுக்கு கோச்சார நிலவரப்படி நமக்கு இந்த மாசம் ஒரு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது சில பிரச்சனைகள், தோஷங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் திருமணத்தினால ஏதாவது பிரச்சனை
பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.